Hey guys, welcome back to my YouTube channel. அப்போ நிறைய பேரோட ரிக்வெஸ்ட் வீடியோ தான் இன்னைக்கு பண்ண போறோம். பாக்ஸ் ஹோல்டிங் பண்ற வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண மட்டும்தான் நான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னால் பண்ண முடியும்னா நான் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். இப்போது சொல்ல என்னோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் போகலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா நம்ம வந்து ஒரு அயன் பாக்ஸ் வேணும். ஆக்சுவலாக வாட்டர் ஊற்றுற அயன் பாக்ஸ்னு ஒரு லிமிட்டில் நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இதே மாதிரி செக்ஷன் கிளிப் எடுக்கிற மாதிரி இந்த சாரீக்கும் பஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப் இருக்கும். ஸோ அதே எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊக்கு வேணும், தென் சாரீ. ஸோ ஒரு பாக்ஸ் ஹோல்டிங் இவ்வளோ தான் இன்றைக்கி வேணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது வந்து நான் பண்ணுற என்னோடய ஈஸி மெத்தட். சம்டைம் வந்து எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்கும். ஸோ அவங்களுக்காக நான் வந்து ஈஸி மெத்தட் தான் சூஸ் பண்ணுவேன். ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணி பண்ண மாட்டேன். எப்போவுமே ஈஸி மெத்தட் கண்டுபிடிச்சி அதிலேயே பண்ணிடுவேன். ஸோ என்னோடய ஈஸி மெத்தட் தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஹீட்டை பற்றி கேட்டிங்கன்னா நம்ம வந்து சாரியோட மெட்டீரியல் பார்த்து ஹீட் கொடுக்கணும். ரொம்ப அளவுக்கு ஹீட் கொடுக்கக்கூடாது. எல்லா அயன் பாக்ஸ்லேயும் வந்து பாக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாகவே. ஆனால் வந்து ஹீட்டோட அளவு வந்து கம்மி பண்ணி தான் பண்ணணும். இந்த பட் சாரிக்கெல்லாம் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹீட் அதில் கொடுத்துக்கலாம். ஆனால் எப்போவுமே செக் பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து அயன் பண்ணுற செக்ஷனுக்கு போக முடியும். ஏன்னா சாரி இல்லைன்னா கிழிஞ்சிரும். ஸோ செக் பண்ணி தான் நம்ம பண்ணிக்கணும். இப்போ நான் ஆக்சுவலாக ஹீட் கொடுத்துட்டேன், அயன் பாக்ஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய சாரீ எடுத்துகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீட் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இதோட நேம் எனக்கு தமிழில் தெரியாது, பல்லுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் அங்கே இருந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு சைஸ்க்கு நான் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே செட் பண்ணணும். எனக்கு எப்போவுமே இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஸ்டாஃப் இருக்கும். ஸோ அவங்களோட ஹெல்ப்னால தான் நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன். எனக்கு கிளிப் வைக்கிற டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்கக்கிட்ட வந்து சொல்லி பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே கிளிப் வச்சு செட் பண்ணிவிட்டேன். அப்போ தான் ஆக்சுவலாக அங்கே டைட்டாக இருக்கும். அப்போ எனக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளீட்டும் வந்து எடுத்துக்கணும். ஒன்றும் பயப்படலாம், நான் வீடியோ எடுக்கிறேன், அதனால் வந்து அகலியே கீழே குனிஞ்சு போட்டுருக்கு. ஸோ அதான் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிற எப்படியும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு நம்ம 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஒரு ப்ளீட் எடுத்துக்கிறோம். அப்புறம் திரும்பவும் 4 ஃபிங்கர் திரும்பவும் அதே மாதிரி வச்சு ப்ளீட்ஸை வந்து கரெக்டான அந்த ப்ளீட்ஸ் வந்து வெளில தெரியாத அளவுக்கு ஹைட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு 7 ப்ளீட்ஸ் போதும். ஏன்னா என்னோடய சாரினால எனக்கு என்னோடய அளவு தெரியும். எனக்கு அதுவே ஓகே தான். சொல்லி ரொம்ப எல்லாம் கஷ்டமாக இல்லை. நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதே மாதிரிலாம் இல்லை. இது பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸி தான். எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் பண்ணும்போது எனக்கு ஓகே பரவாயில்ல, ரொம்ப இது இல்லை அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஒரு 2-3 சேரில் பண்ணி பார்த்துருச்சுன்னா நம்மளால தனியாக பண்ண முடியும். எப்போவுமே ஒரு விஷயம் வந்து நான் திரும்ப சொல்ல, நம்ம பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக அது கற்றுக்கிட முடியும். ஏன்னா அது பண்ணுற விஷயத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இல்லாமல் வந்து ஒரு விஷயமும் எப்போவுமே கற்றுக்க முடியாது. இப்போது நான் வந்து என்னோடய கரெக்ட் சைஸுக்கு வந்து நான் இதை எடுத்துட்டேன். எனக்கு ஆக்சுவலாக இங்கே போதும். ஸோ நான் அங்கே பின் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து சாரீ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் எப்படின்னா, இப்போது எனக்கு வந்து ஒரு ஆளை பார்க்கும்போது தெரியும் அவங்க வந்து இவ்வளோ சைஸாக இருக்காங்க, எவ்வளோ நம்ம லூஸ் விடணும், எவ்வளோ டைட் பண்ணணும், எவ்வளோ கொடுக்கணும். இந்த மெஷர்மெண்ட் வந்து எனக்கு என் மைண்ட்லேயே செட் ஆகிடுச்சு. ஸோ நான் பண்ணி பழகிறதுனால எனக்கு ஓகே ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணணுன்னா
எக்ஸாம்பிள் இந்த பிகினர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்கணும். உங்களோட ஹிப் சைஸு, லென்த்து எல்லாமே ஒரு அளவு இருக்கும். ஸோ அதை வந்து எழுதி வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு பண்ண போகிறது வந்து, ஸோ இங்கே தான் என்னோடய ஷோல்டர் பின் வந்து நான் இங்கே பின் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து மெஷர்மெண்ட் ஊக்கு எடுத்துக்கணும். பார்த்தாலே தெரியும், நம்ம இப்படி சுற்றி நான் இங்கே தான் ஊக்கு வைப்பேன். ஸோ அது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இங்கே ஒரு ஊக்கு குத்த போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து சாரீ கட்டும்போது இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எனக்கு இதனால சாரீ டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி நம்ம இங்கே தான் சொருகிறோம். ஓகேவா? ஆனால் அது சென்டர் பார்ட்டிஷனில் கொண்டு வந்து இங்கே ஒரு ஊக்கு குத்திக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஊக்கு குத்திட்டோம். இப்போ நம்மளோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட்டு. இங்கே ஒரு ஊக்கு ஆக்சுவலாக இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். நிறைய பேர் இதில் வச்சு கன்ஃபியூஷன் ஆக்கிடுவாங்க. அதுக்கெல்லாம் எந்த இதுவும் நம்மளே வந்து நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஆக்சுவலாக எப்போவுமே எல்லோரும் பண்ணதை விட எனக்குன்னு ஒரு ஈஸி மெத்தட் இருக்கும். அதில் தான் எப்போவுமே நான் இது பண்ணிப்பேன். ஸோ ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். ப்ளீட்ஸ் எடுத்து நான் இங்கே வச்சுட்டு இங்கே வந்து ரூக்கு குத்துப்பேன். இந்த ப்ளீட்ஸ் எப்படி இருக்கணும்னா, இது வந்து நம்ம ஷோல்டரில் போடுற பார்ட். ஓகேங்களா? ப்ளீட்ஸ் வந்து இந்த சைடில் திருப்பிப்பேன். ப்ளீட்ஸ் எப்போ இந்த இப்படி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி திருப்பிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஷோல்டர் பார்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பண்ண போகிறோம். இது வந்து அயன் பண்ண போஸ்ட் மட்டும் இருக்குது. அதனால நம்ம போஸ்ட் பண்ணிட்டு போவோம். ஓகேவா? மேக்ஸிமம் பண்ணி போஸ்ட் வந்து பண்ணுறேன். இந்த மாதிரி கிடைக்கும். எல்லாத்தையும் போய் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அயன் பண்ண போகிறோம். அயன் பண்ணும்போது எப்போவுமே ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அயன் மெதுவாக இன்னொரு விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிச்சுன்னா அது அவ்வளோ நீட்டாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த செக்ஷன் வந்து இவ்வளோ தான் நான் அயன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்டோட பார்ட்டு தான். சிக்கிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் வந்து செஸ்டோட ப்ளீட்டு தான் நம்ம வந்து அயன் பண்ண போகிறோம். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணி ப்ளீட்ஸ் எடுத்து நம்ம வச்சுட்டோம். ஸோ கிளிப் கொடுக்குறேன்.
ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு ப்ளீட்ஸு ஸ்மாலாகவும் எடுத்துக்கலாம், பிக்காகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே ஒரு மீடியத்தில் தான் எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அயர்ன் பண்ணணும். ஸோ நான் அயர்ன் பாக்ஸ் வந்து ஹீட்டு போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பார்ட் வந்து நம்ம அயர்ன் பண்ணியாச்சு. திருப்பவும் நான் அயர்ன் பாக்ஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். ஏன்னா இந்த சாரீக்கு வந்து ஹீட் அதிகமாக வேணாம். ஸோ நம்ம அயர்ன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளீட்ஸ் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ளீட் செட்டிங்கை பின் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து ஒரு கிளிப் வச்சு கொஞ்சம் டைட்டிங் பண்ணாலும் நம்ம இங்கே வந்து ப்ளீட்ஸ் பிடிக்க முடியும். ஸோ நான் இவ்வளோ ப்ளீட்ஸ் தான் எடுத்துருக்கேன். எனக்கு நான் இங்கே எல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப டீப்பாக அயர்ன் கொடுக்கல. எனக்கு ரொம்ப சாரீ எப்பவுமே வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறது பிடிக்காது. ஸோ இங்கே வரைக்கும் மட்டும் நான் அதை செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கெல்லாம் வந்து நான் பின் பண்ணலை. ஆக்சுவலாக அப்படியே விட்டுருக்கேன். எப்போவுமே சாரீ ரொம்ப டைட்டிங்காக கட்டினா அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி சாரீலாம் கொஞ்சம் பஃபியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஊக்கு குத்திடுச்சுல்ல. ஸோ சம்டைம் வந்து நமக்கே அது எப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து இதாகிடும். ஸோ கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ டைட்டிங் பண்ணணும். ஒவ்வொரு ப்ளீட்ஸ் வந்து இங்கே வந்து மேனேஜ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணணும். அப்போ வந்து நான் எப்போவுமே சொல்கிறேன், நம்ம வந்து அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இனி நம்ம வந்து அயர்னிங் கொடுக்கணும். ஸோ நம்ம அயர்ன் கொடுக்கலாம். ஹீட் வந்து கம்மியாக கொடுத்தா போதும். ஆக்சுவலாக இந்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அயர்னிங் கொடுக்கலை. ஏன்னா எனக்கு இங்கே கொஞ்சம் பஃபியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக மட்டும் கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபோல்டிங் பார்க்கலாம். இதுதான் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போது நம்ம கரெக்டாக ஃபோல்டிங் பண்ணி ப்ளீட்ஸ் எடுத்து எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் பின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்னோடய மெத்தீரியலில் தான் சொல்லி தர போகிறேன். இப்போது ஏன் சைடில் வந்து நம்ம ஹிப்பு கிட்ட சொருகிற பார்ட்டு தான் இருக்குது, ஓகேங்களா. ஆப்போசிட் சைடு வந்து செஸ்ட்டு கிட்ட போட்டு ப்ளீட்ஸும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ திருப்ப போகிறோம். ஆப்போசிட் இப்போ வந்து சாரீ வந்து நம்ம திருப்பி போட்டுட்டோம். திருப்பி போடும்போதும் சொருகிற பார்ட் வந்து என் சைடில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது எப்படின்னா இங்கே வரைக்கும் தான் ப்ளீட்ஸ் இருக்குது, அங்கே வரைக்கும் நம்ம சாரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதே பேலன்ஸை வந்து ஓகே ஒரு ஃபோல்டு சைஸில் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்னா ஒரு பாக்ஸ் சைஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும்ல. ஸோ அந்த சைஸில் தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இவ்வளோ இருக்கிறத உள்ளே வச்சு கரெக்டாக நம்ம அந்த பார்ட்டை வந்து கரெக்டாக வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் பார்ட், அது நம்ம இங்கே ஜஸ்ட்டுக்கிட்டே இருக்கிற இது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ திருப்பி இங்கே வைக்க போகிறோம். கரெக்டாக வெளில வரக்கூடாது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கணும், ஓகேங்களா. இந்த பார்ட்டோட நான் இப்போது என் ஷோல்டரில் போட்டுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அயன் பண்ணனால வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த லைன்லேயே பிடிச்சி ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணும்போது ஒரு மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஒரு சைடு பெருசாக இருக்கும், ஒரு சைடு குட்டியாக இருக்கணும், ஓகேவா. இப்போ நான் இந்த சைடு பெருசும் இந்த சைடு வந்து சின்னதாக தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். நான் செட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு டக் கொடுத்து அதை வந்து இங்கே ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. உங்களுக்கு புரியுது தானே. இது வந்து பின்னாடி பாகம். நெக்ஸ்ட் வந்து இங்கே பெருசாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து அதுக்கு தேவையான லைட் கிக் கொடுத்து அங்கேருந்து கரெக்டாக ஒரு ஃபோல்டிங் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா வந்து இதை திருப்பிக்கணும். திருப்பும்போது கரெக்டாக ஃபோல்டிங் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிடச்சிடும் நமக்கு. ஸோ ஃபைனல் லுக் வந்து இதுதான் கைஸ். இவ்வளோ தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய விஷயமே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா பார்த்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் வெரி, என்னோடய சேனல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எல்லாமே வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணாலே நானே வீடியோ போட்டுருவேன் கைஸ். ஸோ அதனால் வந்து என்னென்ன வீடியோ வேணுன்றது வந்து நீங்கள் சொன்னால் போதும். நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு வீடியோ நான் திருப்பி வந்துடுவேங்க. ஸோ என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிக்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.